வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இறை போதனைகளை உள்வாங்கி அமைதியான சமுதாயத்தை கட்டியெழுப்ப தீர்மானிப்போம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு மிலாடி நபி வாழ்த்து. குஜராத்தில் 8000 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப் பணிகள். இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று சந்திக்கிறார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன். தொடர் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இருவரும் சந்திப்பு. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச் சூடு. டிரம்ப் காயமின்றி உயிர் தப்பியதாக பாதுகாப்பு படை தகவல். சென்னை சென்ட்ரல் திருத்தணி மின்சார ரயில் இன்று பகுதி நேர ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. உளுந்தூர்பேட்டை அருகே 3 கார்கள் ஒரு சுற்றுலா வேன் அடுத்தடுத்து மோதி விபத்து. 10க்கும் மேற்பட்டோர் காயம். தமிழகத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். மிலாடி நபி பண்டிகையையொட்டி ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மிலாடி நபியாக கொண்டாடப்படும் முகமது நபியின் பிறந்த நாளில் நாட்டின் குடிமக்கள் அனைவருக்கும், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் என்றும், இறை போதனைகளை உள்வாங்கி அமைதியான சமுதாயத்தை கட்டியெழுப்ப தீர்மானிப்போம் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி குஜராத்தில் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் மோடியின் ஜார்க்கண்ட், குஜராத் மற்றும் ஒடிசாவுக்கான 3 நாள் சுற்றுப்பயணம் நேற்று தொடங்கியது. அதன்படி அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கு 6 புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கான சேவையை தொடங்கி வைத்தார். பின்னர் காணொலி காட்சி வழியே பொதுமக்களுக்கு அவர் உரையாற்றி பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கல்லையும் அவர் நாட்டினார். பின்னர் குஜராத்தில் உள்ள ஆமதாபாத் நகருக்கு புறப்பட்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து காந்திநகர் மற்றும் ஆமதாபாத் நகரில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான எரிசக்தி, சாலைகள், வீட்டு வசதி துறை உள்ளிட்ட திட்ட பணிகளுக்கான அடிக்கல்லையும் அவர் நாட்டுகிறார். தொடர் சர்ச்சைகளுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இன்று சந்திக்க உள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வரும் 2ஆம் தேதி மதுவிலக்கு மாநாடு நடத்தப்பட உள்ளது. இந்த மாநாட்டுக்கு அதிமுக, விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என திருமாவளவன் பேசிய வீடியோவும் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இன்று காலை 11 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. சர்வதேச கோல்ஃப் கிளப்புக்கு சென்று டிரம்ப் கோல்ஃப் விளையாடி கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். அமெரிக்காவில் வருகிற நவம்பரில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவின் பட்லர் பகுதியில் நடந்த பேரணியில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் பங்கேற்ற போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கி குண்டு அவருடைய வலது காதின் மேல் பகுதியை துளைத்து சென்றது. இந்நிலையில் டிரம்ப் மேற்கு பாம் பீச் பகுதியில் உள்ள டிரம்ப் சர்வதேச கோல்ஃப் கிளப்புக்கு சென்று கோல்ஃப் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது திடீரென அங்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதையடுத்து அவர் பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனை டிரம்ப் பிரச்சார அமைப்பின் செய்தி தொடர்பாளரான ஸ்டீவன் சீயங் அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். 2 மாதங்களில் டிரம்ப் மீது நடத்தப்பட்ட 2வது தாக்குதல் முயற்சி என்பதால் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. துரித நடவடிக்கை எடுத்து தமிழர்களை மீட்ட முதலமைச்சருக்கு வேளாண்மை மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் நன்றி தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்ற நிலையில் திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் தலைமை செயலக அலுவலர்கள் நேரடியாக உத்தரகண்ட் மாநில மாவட்ட நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு அவர்களது பாதுகாப்பை கேட்டறிந்தனர். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேசுகையில், உத்தரகாண்ட் மாநிலம் நிலச்சரிவில் சிக்கிய 30 தமிழர்களை முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையில் மீட்கப்பட்டு உள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். இதுகுறித்து மேலும் அவர் பேசுகையில், தமிழக அரசு
முதல்வர்கள் இங்கே சிதம்பரம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் சில உத்தரகண்ட் பகுதிக்கு சென்ற பகுதியில் நில சரிவு ஏற்பட்டு அதனால் போக்குவரத்து தடை ஏற்பட்டனால் அவர்கள் தொடர்பு கொண்ட காரணத்தால் முதல்வர்கள் எடுத்த நடவடிக்கை அடிப்படையில் இன்றைய மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் 4 முதல்வர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள். ஆக அந்த பாதிக்கப்பட்ட பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள் முதல்வர்களுக்கு. பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி கோவையில் எஸ்பி வேலுமணி மற்றும் விஜய பிரபாகரன் ஒரு சேர ஊர்வலம் சென்று பேரறிஞர் அண்ணாவிற்கு மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை ஒட்டி கோவை மாவட்ட அதிமுக நகர் சார்பில் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுகவினர் கட்சி அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் இருந்து ஊர்வலமாக சென்று அவிநாசி சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் விஜய பிரபாகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேசுகையில், கோவை மாவட்டத்தில் அதிகமான கேரளா மக்கள் வசித்து வருகின்றனர் என்றும் அவர்கள் சகோதரர்கள் போல என்றைக்கும் அதிமுகவிற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் மது ஒழிப்பு குறித்து தமிழக முதலமைச்சருக்கு அக்கறை இருக்கிறது என திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். கடலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்ட விவகாரம் தொடர்பான கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் கழகத் தலைவர் பதில் சொல்வார்கள் என்றும், தமிழகத்தில் மது ஒழிப்பு இருக்குமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு இருக்கலாமே, இருக்கக்கூடாது என்று ஒன்றுமில்லை என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் அவர் பேசுகையில், அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் நாள் வரையறை அதுக்கான முயற்சிகளில் அரசாங்கமும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. படிப்படியாக என்னென்ன செய்யணுமோ அந்த திட்டங்களையும் முதலமைச்சர் தான் வகுப்பார். அவருக்கும் அக்கறை இருக்கிறது. எல்லா வகையிலும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் நேர்த்தியாக தெரிந்தவர். சரியாக அதை கையாள்வார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை போன்று தற்குறியாக யாரும் இருக்க முடியாது என்று சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். சென்னை காமராஜர் அரங்கத்தில் மதிமுக சார்பில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் அண்ணா குறித்து நடைபெற்ற கருத்தரங்கில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ மற்றும் ஏராளமான மதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழாவை தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் மூலம் 7000 கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார் என்றும், மூடிவிட்டு சென்ற போர்டு கம்பெனியை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுத்துள்ளார் என்றும், திராவிட இயக்கத்தை காப்பதற்கு திராவிட இயக்கமும் திமுகவும் இணைந்து செயல்படுவதை போன்று மதிமுகவும் திமுகவிற்கு எப்போதும் உறுதுணையாக போர்வாளராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ள அவர், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை போன்று தற்குறியாக யாரும் இருக்க முடியாது என்று சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். ஒப்பந்தங்கள் போட்டுட்டு வந்திருக்கிறார். மிகப்பெரிய சாதனையே அவருக்கு முன்பின் அனுபவம் கிடையாது. வெளிநாட்டுக்கு சாதிச்சுட்டு வந்திருக்காரே, அதை பற்றி தமிழக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது எதிர்ப்பு காட்ட வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு காட்டத்தான் செய்வார்கள். அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக பயணிக்கும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமமுக நிர்வாகி திருமண விழாவில் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இதன் முன்னதாக அறிஞர் அண்ணா பிறந்தநாளையொட்டி அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அன்னபூர்ணா விவகாரம் சமூக வலைதளங்கள் தான் பெரிதுபடுத்துகின்றது என்றும், வரும் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக பயணிக்கும் உள்ளிட்டவை தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் அவர் பேசுகையில், நண்பர் திருமாவளவன் இந்த மது ஒழிப்பு கொள்கையில ஆரம்பம் போதிலே அவர் அதில் தீவிரமா இருக்கிறது உண்மை. ஆனா சமீப காலமா ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு இதுல ஒரு பதிவு வருது.
அது அட்மின் போட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இது தெரியுது ஏதோ குழப்பத்தில் இருக்காரு. பழனி அருகே சுயம்பு உச்சி காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் விழாவில் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள சுயம்பு ஸ்ரீ உச்சி காளியம்மன் அரசமர விநாயகர் மற்றும் புது விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவானது யாகசாலை பூஜையுடன் துவங்கி கோவிலின் உச்சியில் இருந்த கலசங்களுக்கு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மேலும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இந்த கும்பாபிஷேக விழாவின் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். ராணிப்பேட்டை அருகே நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த கீழ் புதுப்பேட்டை கிராமத்தில் தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நூதன 5 நிலை ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பித்து வழிபட்டார். முன்னதாக பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை மேலதாளங்கள் முழங்க வேத பட்டாச்சாரியர்கள் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே உள்ள முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே குளமங்கலம் தெற்கு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் பல்வேறு ஹோமங்களும் பூஜைகளும் நடைபெற்றது. இதையடுத்து புனித நீரை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோயிலை சுற்றி மங்கள இசை முழங்க ஊர்வலமாக ராஜகோபுர கலசத்திற்கு எடுத்து சென்று கோவில் கும்பத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதையடுத்து ராஜதீபம் ஏற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திய அரசியல் சாசனம் அனைவருக்கும் சமமான நீதியை வழங்குகிறது என்று கோவையில் நடைபெற்ற பிபிஜி கல்வி நிறுவனங்களின் 15வது நிறுவன தின விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி உஜால் புயான் தெரிவித்துள்ளார். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி நிறுவனங்களின் 15வது நிறுவன தின விழா அதன் தலைவர் மருத்துவர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி உஜால் புயான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது சிறிய கிராமத்தில் பிறந்த மருத்துவர் தங்கவேலு அவரது கல்வியால் உயர்ந்த முன்னேற்றத்தை பாராட்டுகின்றேன் என தெரிவித்தார். மேலும் நமக்கு சிறந்த கல்வியை தருபவர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் நல்ல தொலைநோக்கு பார்வை இருந்தாலே போதும் என்றும் நீதி வழங்குவதில் உலகிலேயே சிறந்ததாக இந்திய அரசியல் சாசனம் இருப்பதாகவும் நமது இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிட்டுள்ள அனைவரும் சமம் என்பதை இந்திய நீதித்துறை பின்பற்றுவதாகவும் இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நிகராக 3ஆம் பாலினத்தவர்களுக்கும் சமூக அங்கீகாரம் அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை நீதிபதி உஜால் புயான் சுட்டிக்காட்டினார். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்று சென்னை திருவிக நகரில் நடைபெற்ற 33ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் பாஜகவின் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 67வது வட்டம் திருவிக நகரில் இந்த முன்னணி பேரியக்கத்தின் சார்பில் 33ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டும் அன்னையர் தின நன்னாளிலும் நடைபெற்ற கோமதா பூஜையில் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் கலந்து கொண்டார். விழாவை தொடர்ந்து சுமதி வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்துக்களின் முதன்மை கடவுளான விநாயகர் சதுர்த்தி திருவிழாவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து சொல்லவில்லை என்றும் இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவிற்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். என்ன ஒரே ஒரு வருத்தம் என்றால் நம்ம மீது முதல்வர் அவர்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் வசிக்கும் தமிழ்நாட்டில் அவர்கள் நமக்கு வாழ்த்து சொல்லவில்லை. நம்ம புதியதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜய் கூட நமக்கு இந்த வாழ்த்து சொல்லலை. அவங்க அட்லீஸ்ட் விநாயகர் சதுர்த்தி முடியும் முறையும் அதற்கு முன்னாடியாவது வாழ்த்து சொல்லி தமிழக மக்களின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி கடலூர் மாநகராட்சியில் திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாமை மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா துவக்கி வைத்தார்.
உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 5வது வார்டில் அண்ணா பிறந்த நாளையொட்டி உறுப்பினர் சேர்க்கை முகாம் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் நடைபெற்றது. முகாமில் இளைஞர் அணி, மகளிர் அணி சார்பில் உறுப்பினர் படிவங்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மஞ்சக்குப்பம் மணிக்கூண்டு அருகே உள்ள அண்ணா சிலைக்கு திமுக சார்பில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகர செயலாளர் ராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். ஆம்பூர் அடுத்த மாதனூரில் உள்ள அரசு பள்ளிக்கு 1,30,000 மதிப்பீட்டில் கழிவறை கட்டிடத்தை முன்னாள் மாணவர்கள் கட்டி கொடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1988-89ஆம் கல்வியாண்டில் படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் 50க்கும் மேற்பட்டோரை ஒன்றிணைத்து சந்திக்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களால் தான் தற்போது அரசு துறை மற்றும் தனியார் துறைகளில் உயர்நிலை பதவிகளில் பணிபுரிந்து வருவதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் கை கொடுத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பின்னர் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்களை கௌரவிக்கும் வகையில் நினைவு பரிசுகளை வழங்கினர். மேலும் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து தாங்கள் படித்த பள்ளிக்கு 1,30,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய கழிவறையை சில நாட்களில் திறப்பு விழா நடத்தி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாகவும் மகிழ்ச்சியுடன் முன்னாள் மாணவர்கள் தெரிவித்தனர். முன்னாள் மாணவர்களை ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினர். திருவெற்றியூரில் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு அறுசுவையான பிரியாணி, இனிப்புகள் வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள திமுக அலுவலகத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா நடைபெற்றது. விழாவில் கட்சி நிர்வாகிகள் திராவிட கட்சி கொடியினை ஏற்றி வைத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு அறுசுவையான பிரியாணி, இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். உதகையில் இருந்து மஞ்சூர் வழியாக கோவை செல்லும் நெடுஞ்சாலையில் கரடி மற்றும் யானை கூட்டம் நடமாடி வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வனவிலங்குகள் வனப்பகுதியில் இருந்து உணவை தேடி குடியிருப்பு பகுதிகள் மட்டுமின்றி சாலைகளிலும் நடமாடி வருகிறது. இந்த நிலையில் உதகையில் இருந்து மஞ்சூர் வழியாக கோவை செல்லும் சாலையில் எந்த ஒரு அச்சமும் இன்றி பெரிய கரடி ஒன்று நடந்து சென்றது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து இணையதளத்தில் பதிவிட்டுள்ளனர். இது தற்போது வைரலாகி வருகிறது. வனவிலங்குகள் நடமாடும் இந்த சாலையில் வனத்துறையினர் வாகன ரோந்து பணியில் ஈடுபட்டு யானைகள், கரடிகளை வனப்பகுதிகள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மூணாறில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஆற்றில் கரைக்கப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட விநாயகர் சிலையினை மாட்டுப்பட்டி அணை, குண்டல அணைகளில் கரைத்தனர். இதேபோல் மூணாரை சுற்றியுள்ள எஸ்டேட் பல பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடைபெற்றது. ஆற்றில் கரைக்கப்பட்டது. இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அரசியல் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என சின்னத்திரை நடிகர் பாலா கூறியுள்ளார். சென்னை தாம்பரம் சண்முக சாலையில் இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பில் மாநில தலைவர் சந்திரகுமார் தலைமையில் 25ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபாடு செய்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக சின்னத்திரை நடிகர் பாலா கலந்து கொண்டு பொதுமக்களிடையே உரையாற்றினார். இதையடுத்து நடிகர் பாலாவிற்கு மாமனிதர் என்ற பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியும் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனையடுத்து நடிகர் பாலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்ட மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், அரசியல் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்றும், தான் நடித்து வரும் படத்தின் வேலைகள் ஆரம்பித்த பிறகு அது குறித்த தகவல்கள் தெரிவிக்கிறேன் என்றும் கூறினார். அரசியல் பத்தி எனக்கு தெரியாது. அரக்கோணம் தொகுதியில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று வரலாற்று சாதனை படைக்க ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என திமுகவினர் சபதம் ஏற்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் ஊர்வலம் அவைத்தலைவர் துரை சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் ஜோதி கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். இந்த ஊர்வலமானது பழனிப்பேட்டை பழைய பேருந்து நிலையம் வழியாக சுவால்பேட்டை சென்றடைந்தது. இதையடுத்து திமுகவினர் அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்று வரலாற்று சாதனை படைக்க ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என நகர செயலாளர் ஜோதி தலைமையில் திமுகவினர் சபதம் ஏற்றனர். இதில் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி, முக்கிய நிர்வாகிகள் கண்ணையன், ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆவணி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதன் பின்னர் தீபாராதனை நடைபெற்றது. ஆவணி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் கொந்தகை கிராமத்தில் மந்தை அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் விநாயகர், பாலமுருகன், தட்சிணாமூர்த்தி, வராகியம்மன், துர்க்கையம்மன் மற்றும் மந்தையம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு மகா நன்னீராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் மந்தையம்மன் கோவிலில் மேலே இருக்கும் விமானத்திற்கு வேத மந்திரங்கள் ஓத அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நீராட்டு விழா நடைபெற்றது. இதில் கொந்தகை மட்டுமின்றி சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே கஞ்சமலையில் அமைந்துள்ள சித்தர் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி கோவிலின் முன்பு முகூர்த்த கால் நடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் யாகசாலையில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்ட தீர்த்த கலசங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் வாசிக்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இதையடுத்து முதலில் முருகனுக்கு கும்பாபிஷேகம் செய்த பின்னர் காளியம்மனுக்கு மூலவர் சித்தர் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி கெங்கையம்மன் ஆலயத்தில் இருந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயத்திற்கு திருக்கொடைகளை ஊர்வலமாக எடுத்து செல்லும் விழா நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் திருக்கொடையை மேலதாளங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக கொண்டு செல்லப்பட்டு தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஆலயத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதில் திரளான பெண்கள் உட்பட அரியூர் தங்க கோவில் நாராயணி, ஆலய நிர்வாகி சுரேஷ், விழா குழு தலைவர் அன்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் அம்மனூர் கொத்தங்குடி கிராமத்தில் செல்லையா சாஸ்தா ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ஆலய கோபுரத்தில் வைக்கப்பட்ட விமான கலசத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க 2 கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதில் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதையடுத்து பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை மேலதாளங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள ராதா ருக்மணி வேணுகோபால கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் யாகசாலை அமைத்து பகவரா தானம், புண்ணியாக வசனம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கலசத்தை கோவிலின் கோபுர கலசத்திற்கு சுமந்து சென்றனர். இதையடுத்து கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் ஆவினன்குடி கோவிலில் வருடாபிஷேகத்தையொட்டி 108 சங்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் பிரதான மண்டபத்தின் முன்பாக யாகசாலையில் ஏராளமான வேத விற்பனர்கள் பங்கேற்று 108 சங்குகள் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மந்திரங்கள் ஓதினர். இதனைத் தொடர்ந்து புனித நீர் நிரம்பிய கலசத்தை மேலதாளம் முழங்க கோவிலை வலம் வந்து கோவில் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்குகளில் இருந்த புனித நீரை மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரமும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது.
தேனி மாவட்டம் சின்ன ஓவலாபுரத்தில் உள்ள பட்டாளம்மன் கருப்பசாமி கோவிலில் கும்பாபிஷேக விழாவையொட்டி யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. விழாவினை சமுதாய தலைவர் முனியாண்டி, செயலாளர் ஜோதிராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து கோம்பை வெங்கடேஷ், ராமானுஜன், நித்யா தேவி உள்ளிட்ட உபாசகர் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கலசத்தை தலையில் சுமந்து கொண்டு கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் சமுதாய நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இறை போதனைகளை உள்வாங்கி அமைதியான சமுதாயத்தை கட்டியெழுப்ப தீர்மானிப்போம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு மிலாடி நபி வாழ்த்து. குஜராத்தில் 8000 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப் பணிகள். இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று சந்திக்கிறார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன். தொடர் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இருவரும் சந்திப்பு. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச் சூடு. டிரம்ப் காயமின்றி உயிர் தப்பியதாக பாதுகாப்பு படை தகவல். சென்னை சென்ட்ரல் திருத்தணி மின்சார ரயில் இன்று பகுதி நேர ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. உளுந்தூர்பேட்டை அருகே 3 கார்கள் ஒரு சுற்றுலா வேன் அடுத்தடுத்து மோதி விபத்து. 10க்கும் மேற்பட்டோர் காயம். தமிழகத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.